சென்னை அரும்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் திறந்து கிடந்த அனைத்து வடிகால் பள்ளங்களையும் மாநகராட்சி ஊழியர்கள் அவசரமாக மூடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த தீபா என்ற ஒரு 42 வயதான பெண் சூளைமேடு பகுதியில இவர் சாலையில நேற்று இரவு நடந்து வரும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சாலை ஓரமாக மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்டு காங்கிரீட் தளம் முழுவதும் அமைக்கப்பட்டு மூடப்படாமல் இருந்த அந்த பள்ளத்தில் அவர் விழுந்து அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார் என்பது போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அந்த பெண்ணுடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள். இந்த மூடப்படாமல் இருந்த பள்ளம் இது போன்ற பள்ளங்கள் அந்த பகுதி முழுவதுமாக அந்த சாலை ஓரமாக இருக்கிறது. பள்ளத்தை தோண்டி காங்கிரீட் தளம் அமைத்து விட்டு அது தற்காலிகமாக எதுவும் அதை மூடி வைப்பதற்கான ஏற்பாடு செய்யாமல் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் அவற்றை அனைத்தையுமே மூட வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில அந்த பகுதியில் மூடப்படாமல் இருந்த இது போன்ற பள்ளங்கள் எல்லாமே தற்பொழுது மூடப்பட்டு வருகிறது. காங்கிரீட் தளங்களை கொண்டும் குறிப்பாக சாலை ஓரமாக மழைநீர் வடிகால் வாய்க்காக அமைக்கப்படக்கூடிய சில்ட் பிட் என்று சொல்வார்கள். அந்த சில்ட் பிட் என்பது இந்த மழைநீரை வடிகால் வாய்க்க அனுப்பக்கூடிய அந்த துளைகள் அந்த பகுதியில எந்த விதமான மூடியும் இல்லாமல் வைத்திருந்த நிலையில் தான் அவற்றை தற்பொழுது அதை மூடி அவற்றை சரி செய்யக்கூடிய பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.